Pas de soleil, pas de soleil, pas de soleil, la-la-la. Pas de soleil, pas de soleil, pas de soleil, la-la-la. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி பார்க்க போகிற விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டிங்கில் கேட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்களே, என்னுடைய மார்னிங் டு நைட் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மார்னிங் டு நைட் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டே ஃபுல்லாக எப்படி போகுது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹமீத் அண்ட் நெஃப்ஸாவுடைய குட்டி குட்டி வீடியோஸும் இருக்குது. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் என் உடம்புல எக்கச்சக்கமான ஆஃப்டர் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. இப்போ அதை எப்படி நான் சரி பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு இருந்தது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி விலாக் பார்த்துடலாம் வாங்க. ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே எப்போயுமே 5 to 5:30 அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். எந்திரிச்சதும் நான் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காய் ஜூஸ் எடுத்துக்குவேன். இப்போ ரீசெண்டாக தான் அதை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃப்டர் கோவிட் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் பாடியில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லூஸ் மோஷன், பாடி ப்ளோட்டிங், த்ரோட்டில் இன்னும் ஒரு மைல்டு பெயின், வாய்ஸ் சேஞ்ச், இந்த மாதிரியான நிறைய மெயினாக சொல்லணும்னா ஹேர் ஃபால், ஃபேஸ் வந்து ரொம்ப ஏஜ்னிங்காக ஸ்கின் தெரிகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியும் காலையில் 250 கிராம் சுரைக்காய் ஜூஸை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜலடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து நான் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துப்பேன், ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிஞ்சர், பெப்பர், சால்ட் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இதை இப்படி தான் எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள், டாக்ஸின்ஸ், தேவையில்லாத வைரஸ், பாக்டீரியாஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய மோஷனில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளோட்டிங் நல்லா குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ளோட்டாக இருந்தேன், நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் ஆஃப்டர் கொரோனா இல்லை பாடி ப்ளோட்டிங் இல்லை வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 250 கிராம்ஸ் பர் டே கிராமில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் குளித்ததுக்கப்புறம் என்னுடைய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர், இதில் காட்டுற எந்த ப்ராடக்ட்ஸுமே ஸ்பான்சர்ட் கிடையாது, எல்லாமே என்னோடய ஓன் காஸ்ட்டில் போட்டு வாங்கினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த லாரியலோட சீரம் தான் ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வேரில் வந்து தேய்க்கக்கூடாது, ரூட்ஸில் தேய்க்காமல் ஜஸ்ட்டு ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஹேர் ப்ரஷ்ஷோ இல்லை கூம் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சீவிட்டோன்னா நல்ல ஒரு ஷைன் தெரியுது பார்த்திங்களா. இதை அதை சீவி நம்ம வந்து கிளிப் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாது. ரொம்ப ஹேர் ஃபால் வந்து சிக்கில் இழுக்கும் போது ரொம்ப முடி கொட்டும் இல்லையா, ஸோ இது சிக்கு அந்தளவுக்கு விழுகாதனால ஈஸியாக இருக்குது. அடுத்து ஸ்கின் கேர், இது வந்து பார்த்திங்கன்னா கமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர். இது இந்த மாதிரி பாட்டிலில் வரும். இது வந்து ஜஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து கையால் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். அதை நான் அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதனால் இப்படி ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணி கழுத்துலலாம் டேப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது வந்து மாய்ஸ்சரைசர். இது வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ண மாய்ஸ்சரைசர். ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே பிளாக் பேச்சஸ் மாதிரி இந்த கோவிட்க்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் எப்போயுமே, பட் இப்போ வந்து அந்த ஸ்கின் டோன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால டாக்டர் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல நல்லா வந்து உள்ளுக்குள்ளே இறங்கிடும். அடுத்து வந்து சுகரில் எப்போவுமே இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் போட்டாலும் சரி, நார்மலாகவும் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஏன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். லூஸ் பவுடர். இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கின் டோன் கிடையாது, நம்ம எல்லா ஸ்கின் டோனுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வாங்கணுன்னா நான் ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பவுடர். இதை போட்டுட்டு
ஒரு லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிண்ட் ஆஃப் கலர் இருக்கும் இதில். ஸோ அது மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா ரெடி ஃபார் த டே. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் சீக்ஸ்லேயும் போட்டுட்டோம்னா பிங்கி சீக்ஸ் ஆகிடும்ல. ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் டே ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ டேயும் நம்மளை வந்து அந்த டேவும் வந்து ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சாண்ட்விச் தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வெஜிடேரியன் போயிட்டேன். பிகாஸ் சண்டே வந்து மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும் வீட்டில். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வெஜிடேரியன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ரில் பேனில் போட்டு நான் வந்து க்ரில் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி இந்த க்ரில்லரில் வச்சுலாம் பண்ணுறது பிடிக்காது. இந்த மாதிரி கேஸ்ட் அயனில் க்ரில் பண்ணால் சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே க்ரில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஹமீதுக்கு ஒரு இதை பேக் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். ஹமீது ஆன்லைன் கிளாஸ் குட்டி பிரேக்கில் வந்து சாப்பிட்டுப்பான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பாருங்கள் உங்கள் குட்டி இவ்ஸா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கிச்சனுக்குள்ளே. நான் கொஞ்சம் இந்த ஆவிலாம் பிடிக்கிறதுக்காக வேது பிடிக்கிறதுக்காக இது வேப்பலை வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கிச்சனுக்குள்ளே உருவி போட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே, ஸோ அடுத்து லன்ச் டைம். இப்போ நம்ம லன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஸோ ஒயிட் ரைஸ் வந்து நான் இப்போலாம் வந்து ஃபுல்லாகவே மாக்கல்ல தான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைஸோட பதமும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஒரு மாதிரி தண்ணி விட மாட்டேங்குது ரைஸு. ஃபுல் நைட் வெளியில் வச்சா கூட அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். இது வந்து மாக்கல்ல கல் கடாய். ஸோ அதில் வந்து அவரைக்காய் பொரியல் சைடில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு முருங்கைக்கீரை போட்டு ஒரு முருங்கைக்கீரை கடைசல் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து இங்கே போயிட்டுருக்கு கல்ச்சட்டியில். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கல்ச்சட்டி சமையல் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னம் ரெசிபீஸ்லேருந்து நம்ம கடை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா, வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சாம்பார் தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட மிளகாத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து அவங்களோட பாதாம் பவுடர், பாதாம் மில்க்கு போட்டு கொடுக்கக்கூடிய பாதாம் பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் பண்ணுறாங்க, சாம்பார் பொடி, அப்புறம் ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடி, இது எல்லாமே செய்கிறாங்க. ஸோ நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இது போக ஷியக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் கூட வந்து ஹெர்பலாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து இதை நான் வதக்கி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் போட்டு இதை வந்து நல்ல ஒரு வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் துவரம் பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் புளியும் ஊற்றிடுறேன். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா பிகாஸ் இது சாம்பார் மாதிரி நான் செய்யலை, இதுவுமே ஒரு கூட்டு மாதிரி தான் வந்து செய்கிறேன். ஸோ எல்லாமே பரட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை இறக்கணும் அப்படின்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது. ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பருப்பு கடையல், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், அப்புறம் கல்ச்சட்டியில் நம்ம செஞ்ச ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஃப்ரெஷ்ஷாக சைடில் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் மீன் வயலில் இவ்ஸா குட்டி வந்து நடக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டெய்லியும் வந்து ஹமீத் என்ன பண்ணுவான்னா இப்படி இவ்ஸாவோட கையை பிடிச்சி மெதுவாக நடக்க வைப்பான். ஸோ அது ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அவன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணன் கை பிடிச்சி நடக்கிற இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவ்ஸா குட்டியும் ஹமீதும் இப்படி அழகாக இருக்காங்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் யூஸ்வலாக நான் ஈவினிங் வந்து வாக் போவேன். பட் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருந்தது. பிகாஸ் எங்களோட அந்த மெயின் வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த மெயின் ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஏதோ ப்ராப்ளம். ஸோ ஒழுங்காக கரண்ட் வரல, ஃப்ளக்சுவேட்டடாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு செம்ம மெஸ். ஏன்னா அதுக்குள்ளே ட்ரில்லெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சோஃபாஸ் எல்லாம் நகர்த்தி
அங்கே எல்லா பொருளையும் நகட்டி வச்சுருந்தாங்க. வீடு ஃபுல்லாக டஸ்ட்டு அண்ட் எங்கள் எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி. ஸோ அதனால் உடனேயும் க்ளீனிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அன்றைக்கி வாக்கிங் கட் ஆகிடுச்சு. அதர்வைஸ் நான் வாக்கிங் போவேன். இவ்ஸா வந்து ப்ராமில் எடுத்துகிட்டு ஹமீத் வந்து சைக்கிள் ஓட்டுவான். அப்படியே நாங்கள் 3 பேரும் வந்து ஹமீத் சைக்கிளிங் பண்ணுவான், நானும் இவ்ஸாவும் வாக்கிங் பண்ணுவோம். இதான் யூஸ்வலாக எங்களுக்கு ஈவினிங் நடக்கும். பட் அன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கடன்னு எல்லா க்ளீனிங்கும் பண்ணி அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக நீட்டாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே எனக்கு வீடு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதுலேயும் பாருங்கள், வீட்டை நீட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஹமீத் வந்து அவனோட பாகுபலி கத்தியை வந்து ஒரு பக்கமாக கீழே போட்டுட்டு ஓடிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹமீத் பண்ணிகிட்டே இருப்பான் எப்போயுமே. அண்டு ஆல் செட் அண்ட் க்ளீன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, முட்டை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அவல் போகா. ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 முட்டையும் உடச்சி போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அவலை வந்து ஏற்கனவே சுடுதண்ணில் ஊற வச்சு இதில் போட்டு கொஞ்சமாக எலும்பிச்சம்பழம் வந்து நம்ம இதில் பிழிஞ்சு விட்டு உப்பு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தாளித்து விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டின்னருக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன் க்ளீனிங் அதெல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் நல்லா ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா அன்றைக்கி பாப்பா வேறு கொஞ்சம் நான் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ என்னால் கேமரா ஆன் பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனுமே வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வேணுமா அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஹமீத் அண்ட் இவ்ஸாக்கு எப்போயுமே உங்களோட லவ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி நான் இன்னும் டீட்டெயில்டு ரெசிபீஸோட விலாக்ஸ் பண்ணட்டுமா அப்படின்றதையும் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி விலாக்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நிறைய விலாக்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.